Hi friends. Hi friends, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் friends, how are you? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விதைக்குள் விருட்சம் வேதாகம பள்ளிக்கு உங்க எல்லாத்தையும் வெல்கம். வெரி குட். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட நம்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11. வெரி குட். பாடம் நம்பர் 11, லெசன் நம்பர் 11 பார்க்கலாமா? சரி, ரைட். ஓகே, ரைட். அகிலன், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அகிலன். உங்க ஸ்கூல்ல சூப்பரா ஒரு ஃபங்க்ஷன் கிராண்டா சூப்பரா நடக்குது. உங்க ஸ்கூல்ல உனக்கு ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னால போக முடியல உங்க ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு. எப்படி இருக்கும் அகிலன்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும்னே. கவலையா இருக்கும்ல அகில்? உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, ஆனா உன்னால போக முடியல. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷன் வேற, ஆனா நான் போக முடியல. எவ்வளவு சோகமா இருக்கும், எவ்வளவு சேடா இருக்கும். இப்ப அத பத்தின லெசன் தான் பார்க்க போறோம். என்ன தெரியுமா? மோசே அங்கிளை பத்தி போன வாரம் பாத்தீங்க. இந்த மோசே அங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அமைதியானவர், சூப்பரான கேரக்டர், ஏசாமிக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மாதிரி. ஏசாமியும் மோசே அங்கிளும் ரொம்ப க்ளோஸ், நல்லா சூப்பரா பேசிப்பாங்க இல்ல? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு விஷயம், மோசே அங்கிள் யாரையோ கூட்டிட்டு வந்தாங்களாமே எகிப்து தேசத்துல இருந்து. யார தெரியலையே. நான் சொல்லிட்டா, எகிப்து அந்த நாட்டுல இருந்து அங்க அடிமையா இருந்தாங்க மோசையோட ஜனங்கள். அவங்கள ஏசாமி என்ன பண்ணாரு தெரியுமா? மோசைய வச்சு, எப்பா மோசே கம் கம் கம், உன்னைய வச்சுதானே இவங்க என்ன பண்ண போறேன், அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த மக்களை உன்னைய வச்சுதான் கூட்டு வரப்பன்னு சொல்லி மோசே அங்கிள் அவ்வளவு பத்தி கூட்டிட்டு வந்தாங்க. எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்து கானான் அப்படின்ற தேசத்துக்கு ஏசாமி கூட்டு போயிட்டு இருந்தாரு. அங்க எகிப்து இருக்கு, இங்க என்ன இருக்கு? கானான். இப்ப எகிப்துல இருந்து அவ்வளவு பத்தி கூட்டிட்டு வந்து எங்க கூட்டு போறாரு மோசே? எகிப்துல இருந்து கானான் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறப்ப இன்னும் கொஞ்சம் தான், அப்படி கொஞ்சம் தூரம் போனா எது வந்துரும் நமக்கு? கானான் தேசம் வந்துரும். இவங்க எல்லாம் அதுக்குதான் போயிட்டு இருக்காங்க. போற வழில கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டாங்க, ஆனா மோசையால போக முடியல. ஏன் தெரியுமா? போன வாரம் பாத்தீங்க, ஞாபகம் இருக்குதா? மோசே அங்கிள் 2 ட்ரிப் என்ன பண்ணிட்டாரு, குச்ச வச்சு கண்மலைய டமால் அடிச்சிட்டாரு. அதனால போக முடியல. கடவுள் சொன்னதே கோபத்துல என்ன பண்ணிட்டாரு, மாத்தி பண்ணிட்டாரு. அதனால போக முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, மோசே அங்கிள் ரொம்ப கெஞ்சி பார்த்தாரு ஏசாமிட்ட, ஏசாமி என்ன மன்னிச்சிருங்க, இனிமே என்ன பண்ண செய்ய மாட்டேன். எனக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ள இவங்க எல்லாம் போயிருவாங்க, இந்த ஜனங்கள், என்னோட ஜனங்கள் எல்லாம் போயிருவாங்க, என்னையும் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு. ஏசாமி, அப்பா நீ அமைதியா இருப்பா, நீ செஞ்ச பாவத்தினால போக முடியாதுப்பா, நான் நீதி உள்ளவர், பாவம் செஞ்சா அதுக்கான தண்டனையும் இருக்கு, அதே நேரத்துல நான் அன்புள்ள வரும்பா அப்படின்னு சொல்லி ஏசாமி சொன்னார். இப்ப மோசே அங்கிளால போக முடியல, அவருக்கு ஒரு வேற கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஏசாமி சொன்னார், எப்பா பரவாயில்ல மோசே, அந்த கானான் தேசத்தை நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலைக்கு கூட்டிட்டு போனாரு. கானான் தேசத்துக்கு பக்கத்துல கூட்டு போய் இந்த மலையில நிக்க வச்சாக்கிலான். தோ பார், கை காட்டு நீனு, தோ பாருன்னு சொல்லி அந்த தேசத்தை அப்படியே காட்டினார் ஏசாமி. எந்த தேசத்தை? 40 வருஷமா எகிப்துல இருந்து கூட்டம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த தேசம் தான் போகுது. அந்த தேசத்துக்கு பேர் என்னது? கானான் தேசம். அத பார்த்தா அப்படியே அழகா இருக்கு. எப்படி இருக்கு? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. மரம் இருக்குது, செடி இருக்குது, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. ஆனா யாரால போக முடியாம போயிடுச்சு, மோசேவால போக முடியாம போயிடுச்சு. இப்ப உடனே மோசே என்கிட்ட ஏசாமி சொன்னார், எப்பா இந்த தேசத்துக்குள்ள நீ போக மாட்ட, ஆனா இந்த கூட்டத்தை எப்படியாச்சும் கூட்டிட்டு போகணும்ல. இத்தனை வருஷமா 40 வருஷத்துக்கு நீ தான் கூட்டிட்டு வந்த. மோசே கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இப்ப உனக்கு அப்புறம் ஒருத்தரை நான் லீடரா போட போறேன். உங்க கிளாஸ்ல எல்லாம் ஸ்கூல் லீடர் இருப்பாங்க தெரியுமா? கிளாஸ் லீடரு, இவன் தான் லீடரு, இவன் பேசினா பேர் எதுவான்ல. இப்ப அந்த மாதிரி இங்க ஒரு லீடரா இத்தனை வருஷமா யார போட்டிருந்தாரு ஏசாமி அந்த ஜனங்களுக்கு? மோசே அங்கிள போட்டிருந்தாரு லீடரா. அத்தனை ஜனங்களையும் அழகா எப்ப இங்க வாங்க கூட்டு வந்தது இவர் தான். இப்ப இவருக்கு அப்புறம் மோசே அங்கிளுக்கு அடுத்து யார தெரியுமா போட்டார் ஏசாமி? இப்ப நான் தான் மோசேன்னு வச்சுக்கோங்க, இவர் தான் யோசுவா. இவர் தான் யாரு? யோசுவா. மோசேக்கு அடுத்து இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறாரு ஏசாமி? யோசுவா வந்து ரொம்ப சின்ன அண்ணன். யோசுவா அண்ணன் இந்த பொறுப்பை ஏசாமி கொடுக்கிறாரு. எப்பா மோசே, உன்னோட பொறுப்பு இவ்வளவு தூரம் முடிஞ்சிச்சு, இப்ப இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறேன் நானு? யோசுவா உன்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லி ஏசாமி என்ன பண்ணாரு, மோசேட்ட சொல்ல சொன்னாரு. எப்பா உனக்கு அப்புறம் யோசுவாட்ட போயிடுச்சு. மோசே என்ன பண்ணாரு, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடியும் யோசுவாவோட தள்ள கை வச்சு, எப்பா இனிமேட்டு என்ன தேவன் இதோடு முடிச்சிட்டாரு, லைஃப் முடிச்சிருக்காரு, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். இதுக்கப்புறம் உங்களை எல்லாம் அந்த தேசத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்களே, அந்த தேசத்துக்கு நான் கூட்டு போக முடியாதுப்பா. உங்களை கூட்டு போறது யாரு தெரியுமா? இவர் தான், இந்த யோசுவா தான். இந்த யோசுவான்ற இந்த வாலிப தம்பி தான் உங்களை கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி கை வச்சு ஜோம் பண்ணி
இப்ப இந்த பதவியை யார்கிட்ட கொடுத்துட்டா மோசே அங்கிள்? யோசுவாட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த பதவி யார்கிட்ட போயிடுச்சு? யோசுவாட்ட. இப்ப யாரு தான் கூட்டிட்டு போனோம் இந்த தேசத்துக்கு? யோசுவா. யோசுவா அண்ணன் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போனாங்களா? கூட்டிட்டு போற டைமுக்கு முன்னாடி இந்த மோசே அங்கிள் 120 வயசு. அப்ப எத்தனை வயசு? 120 வயசு. அந்த 120 வயசுல பதவி இங்க இருந்து இங்க போயிடுச்சு. மோசே கிட்ட இருந்து யோசுவாட்ட பதவி போயிடுச்சு. இப்ப மோசே அங்கிள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏசாமி இந்த மோசே அங்கிள்கிட்ட சொல்லியிருக்காரு. சொல்லி எழுத சொல்லியிருக்காரு. எப்பா இப்படி இப்படிலாம் இருக்கணும், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இது குட், இது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. கரெக்டா அகில்? இதெல்லாம் யாரு இப்ப வச்சிருக்கா? மோசே அங்கிளுக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் ஒரு புக்ல எழுதி வருஷம் ஒரு டேட்ல ஒரு நாள்ல என்ன பண்ணுவாங்க, எல்லா பீப்புள் எல்லா ஜனங்களையும் கூடி வர வச்சு இத வாசிக்க வை, எல்லாத்துக்கும் சொல்லு இத அப்படின்னு சொல்லி ஏசாமி மோசே அங்கிள்கிட்ட சொல்லியிருந்தார். இப்ப மோசே அங்கிள் யார்கிட்ட சொல்றான்? யோசுவாட்ட. இப்ப 3 பேர் தான் பாக்குறோம் குட்டீஸ். ஒண்ணு ஏசாமி, ரெண்டாவது மோசே, மூணாவது யோசுவா. அந்த 3 பேரோட கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏசாமி சொன்னதை மோசே செஞ்சார். மோசே சொன்னதை அப்படியே யோசுவாட்ட யோசுவா அண்ணன் செஞ்சார். இப்ப இதான் விஷயம். புரிஞ்சா கிலோனுக்கு? புரிஞ்சு. ஏசாமியும் யாரும் ரொம்ப டீப் ஃப்ரெண்டு. மோசேவும். இப்ப மோசேவும் யாரும் டீப் ஃப்ரெண்டு? யோசுவா. அவ்வளவுதான். அவர் சொன்னதை இவர் கேட்டாரு, இவர் சொல்றது இவர் கேட்டார். இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப எந்த அங்கிள் கூட்டிட்டு போனா கானான் தேசத்துக்குள்ள? மோசே அங்கிள் இறந்து போற டைம் வந்துருச்சு. 120 வயசு ஆயிடுச்சு. ஏசாமி தான், குட்டீஸ் கவனிங்க, ஏசாமி தான் மோசே அங்கிள் இருக்காருல்ல, அவர் இறந்துட்டார். 120 வயசுல ஒரு மலையில போய் ஏசாமி கூட்டாரு, எப்பா நீ இந்த உலகத்தை விட்டு இறந்து போக போற டைம் வந்துருச்சுப்பா வான்னு சொல்லிட்டு ஏசாமி கூட்டு போய் அவரு தான்ப்பா புதைச்சாரு. ஏசாமி ஒரு மனுஷனோட உடம்ப புதைக்கிறாரு முத. யாரு? மோசே அங்கிள். அப்படின்னா எவ்வளவு டீப்பான ஃப்ரெண்டு பாத்தீங்களா 2 பேரும்? இதுதான் விஷயம். இப்ப இதுக்கப்புறம் மோசே அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மோசே அங்கிளுக்கு அடுத்து யார் இருக்கிறா? யோசுவா. இவர் தான். இந்த யோசுவா அண்ணன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் வாங்கப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கானான் தேசத்துக்குள்ள கிளாப் பண்ணிருங்களேன். வெரி குட் கிளாப். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஏசாமி மோசே மூலமா ஜனங்களை வழி நடத்தினார் எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசம் வரைக்கும். இப்ப ஏசாமி இப்ப யோசுவா அங்கிளை வச்சு என்ன பண்ணாரு சொல்லுங்க? அப்படி வழி நடத்திட்டார். ஆமென். இவ்வளவுதாங்க விஷயம். இப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் கரெக்டா கூட்டிட்டு போற முக்கியமான ஃப்ரெண்டு, புடிச்ச ஃப்ரெண்டு யாரு? அப்படியா? ஏசாமி நம்மள கரெக்டான வழியில் நடத்துறாரு. கரெக்டா சொன்ன. நமக்கு என்ன தேவைனாலும், எப்பா உனக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏசாமி நான் இதை செய்யட்டுமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே, அச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உன்னை கரெக்டா கைட் பண்ணி, எப்பா இதான்ப்பா கரெக்டான வழி, இதுல போப்பா அப்படின்னு சொல்றது யாரு? கரெக்ட். அவர்கிட்ட கேட்போமா? சொல்லுங்க எல்லா குட்டீஸ், நீங்க சொல்லுங்க. ஏசாமி என்னை கரெக்டான வழியில நடத்துங்க. என் வாழ்க்கை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். நீங்க பாத்துக்கங்க சரிங்களா? யார்கிட்ட பேசினப்ப அவர்கிட்ட தானே? வெரி குட். நீங்க சொன்னீங்களா குட்டீஸ்? வெரி குட். அப்ப தேவன் எப்படி இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில? வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கான மனப்பாட வசனம், மெமரி வேர்ஸ் என்னன்னு தெரியுமா? லெட்ஸ் கோ. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கான முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்ம என்ன கத்துக்கிறோம் நான் சொல்லட்டுமா? நாம், நீங்க சொல்லுங்க, நாம் நித்திய காலமும் தேவனோடு இருந்து அவரை தொலைப்போவதற்காக அவருக்கு நன்றி. வெரி குட், வெரி குட். சரி, இன்னைக்கான புதிர் நம்பர் என்னன்னு தெரியுமா? 11. வெரி குட். புதிர் நம்பர் 11. உங்களோட புக் எடுத்துக்கங்க குட்டீஸ். உங்க புக்ல பாருங்க, இங்கிட்ட ஒரு 5 வேர்டு இருக்கு. என்ன? 1 2 3 4 5 இருக்குல்ல, இந்த சைடும் 5 இருக்கு. இந்த மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கொண்டு போய் சேர்க்கணும்.
பண்ணுவோமா? சரி, நீங்க சொல்லு அகில். நீ கொஸ்டின் வாசி, நான் ஆன்சர் வாசிக்கிறேன். என்ன நீ கொஸ்டின் வாசி. கொஸ்டின் என்ன? யோசுவா. இந்த சைடு லெஃப்ட்ல வந்து யோசுவா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்களேன், மேல ரைட் சைடுல. அவர் தான் இந்த யோசுவா இல்ல, படத்தில் உள்ள இளைஞர். யோசுவா இங்கிட்டு இருக்கு, இங்கிட்ட ஆன்சர் என்ன? படத்தில் உள்ள இளைஞர். ரைட். இப்ப நீங்க ரெண்டாவது வாசிங்க. கொஸ்டின் என்ன? தேவனாகிய கர்த்தர் தாமே. ரெண்டாவது கொஸ்டின் வந்து தேவனாகிய கர்த்தர் தாமே. அப்ப இங்கிட்டு வர ஆன்சர் என்ன? உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவார். அதுதான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின் என்ன? மோசே. மூணாவதுக்கு ஆன்சர் இந்த சைடு ரைட் சைடுல என்ன வரும்? நான் கூட சொன்னேன், மோசே அங்கிள், மோசே தாத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, எப்ப வந்து இறந்து போனாரு? 120 வருஷம். அப்ப ரைட் சைடுல பாருங்க, 120 வருடம் வாழ்ந்தார். மோசே இங்கிட்டு இருக்குது, ரைட் சைடுல 120 வருடம் வாழ்ந்தார். வெரி குட். சரி, இப்ப நாலாவது கொஸ்டின் என்ன? நீங்க வாசிங்க. ஒவ்வொரு 7ஆம் வருடத்திலும் ஆன்சர் என்ன? நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். கரெக்ட் தானே? ஒவ்வொரு 7ஆம் வருஷத்துலயும் கடவுள் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணும்? வாசிக்கணும். நம்ம மட்டும் வாசிக்கணுமா? இல்ல, எல்லா பீப்புளும் உட்கார வச்சு அன்னைக்கு அதை வாசிப்பாங்களாம், புக்க போட்டு. கவனிக்கிறீங்களா? வெரி குட். சரி, அஞ்சாவது. மோசேயின் கையில். ரைட். மோசேயோட கையில அடிக்கடி ஒண்ணு வச்சிருப்பாரு. என்னது? வாட்சா வச்சிருப்பாரு. கோல். கோல்? மந்திரகோலா? ஆமாண்ணே, மந்திரகோலா. மந்திரகோல்தானே. அவரோட கோல் வச்சிருப்பாரு. ரைட், ஓகே. இப்ப இங்க கொஸ்டின் வந்து மோசேயோட கையில என்ன வச்சிருப்பாரு? கோல். கோல். இப்ப ரைட் சைடுல ஆன்சர் என்ன? கோல். ஏன்னா அதை வச்சு தானே செங்கடல் எல்லாம் பொழந்தாரு, கீழே போட்டோன்னா பாம்பா மாறிச்சு. இப்ப இவர் கையில வச்சிருந்தது என்னது? கோல். வெரி குட். இப்ப இந்த 5 மேட்சும் கரெக்டா பண்ணிட்டீங்க. வெரி குட் குட்டீஸ். Shall we give a big applause to them? வெரி குட். சரி, இந்த வாரத்துல கதை, புதிர், மேட்ச், அப்புறம் செய்தி, கருப்பொருள், மனன வசனம், மெமரி வர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க. அப்படிதானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் பாப்போமா? உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு காட் பிளஸ் சொல்லிடலாமா? பாய் குட்டீஸ். God bless you.